ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சும்மா வந்து ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சென்னையில் தான் இன்னும் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து இன்னும் வந்து செட்டில் அப்படின்னா இன்னும் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டைம் ஆகிடுது. இது ஒன்று அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதான் இன்னும் நடந்துனே தான் இருக்குது வீட்டில். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று நான் வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒன் டே ஆஃப் ஸ்டே வந்து நான் இருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம மதியானம் ஃபுல் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். இப்போ ஒன்று என்னன்னா, நம்ம வந்து இந்த நம்ம ரூம் பற்றி வந்து நான் வந்து நிறைய உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறோம். எங்கள் ரூம் டூருன்னே வச்சுக்கோங்களேன். ஹவுஸ் டூரெல்லாம் நீங்கள் போய்ட்டு மாமா பேபிமா சேனலில் போய் பாருங்கள். ரூம் டூர், மோனா அண்ட் ஜான் பெட்ரூம் டூர் தான் இது. அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், என்னென்ன உங்களுக்கு காட்ட போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வடை ஏதோ செஞ்சுக்கலாமே. இதெல்லாம் சூடு இல்லை, இந்த நாள் சூடா இருக்கு. அது சூடா இருக்கு, பரவாயில்ல. எண்ணெயில எது சூடா இல்லை சொல்லுங்க. இது கொஞ்சம் இப்ப எண்ணெயில இருந்து டைரக்டா எடுத்து போட்டது. ஆமா மேடம், ஸ்பைசஸ் போட்டு கம்மியா இருக்கு இல்ல. 4 பச்சை மிளகாய் 4 வரமிளகாய் போட்டேன், காரமே இல்லை. சுட சுட நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு டச் விட்டு போச்சு. பரவாயில்ல, இவ்வளோ ரிஸ்க். அது வந்து உரிக்கிறதே பெரிய விஷயம். உட்காந்து பொறுமையாக அது உரிக்கணும். அது எப்படி தான் உரிச்சிங்களோ உட்காந்துனேன். உப்பு மட்டும் கம்மி பண்ணி ஓகே. இன்னும் கொஞ்சம் லைட்டா உப்பு, கொஞ்சம் மிளகாய்லாம் போடணும். இந்த எந்த மிளகா போட்டீங்க? அந்த காஷ்மீர் கிரீன் சில்லி, ரெட் சில்லி ரெண்டுமே போட்டேன். ரெண்டுமே உடைக்கல. நல்லா காரமா இருந்தா தானே வடை நல்லா இருக்கும். ஆமா, ஆனால் நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் கரெக்டா இருக்கு. காரமும் உப்பு லைட்டா இருந்தா ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு டச் விட்டு. என்னோட 2 நான் சாப்பிட்டேன். என் பங்க இருக்கு எடுக்கலாம். கடைசியா எல்லாரும் வைப்பீங்க. அங்கங்க கிடைக்குது மிளகா, அங்கங்க கிடைக்குது. ஆமா, எனக்குலாம் ஒண்ணுமே கிடைக்கல. அங்கங்க மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணேன். அதுதான் அங்கங்க கிடைக்குது. காரம் அடிக்குது எனக்கு அங்கங்க. ஆமா ஆமா. இங்க நல்லா நாளைக்கு சாப் பண்ணி போட்டு பசங்கலாம். கிரைண்ட் பண்ணாம சாப் பண்ணி போட்டு பசங்கலாம். மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ராத்திரி நேரத்துல குடுக்க வேணாம்னு எடுத்து வச்சிருக்கேன். சரி, வேற நாளைக்கு வேற ட்ரை பண்ணலாம் விடுங்க. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் வடை நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு டச் விட்டு போச்சு. அது எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இல்லை எதுனா ஒன்று பண்ணோம், இல்லை நாங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால், நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட இல்லை ஜான் எதுனா ஒன்று இருக்கும். அதுதான், அது சாட்டிஸ்ஃபை ஆகல அவங்களுக்கு. ஆனால் எங்கள் வாய்க்கு ருசியாக இருக்குது. அதுதான் மெயின். நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டின்னர் முடிச்சுட்டு இப்போ டின்னரு வடை டின்னர் அதான் ஸ்நாக்ஸ் டின்னர் எல்லாம் ஒரேடியாக முடிச்சுட்டு மேலே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கீழே தான் இந்த நேரம். சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கணும். ஓகே, நம்ம ரூம் டூர். எஸ், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இங்கே நாங்கள் ஒரு போர்டு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜான் மோனா இன், ஜான் மோனா அவுட். நாங்கள் இருக்கும் போதோ இன்னுன்னு இருக்கோம், நாங்கள் இல்லாத போதோ அவுட்டுன்னு இருக்கோம். ஸோ வந்து ஒரு எப்படி டாக்டர் வந்தால் டாக்டர் இஸ் இன், டாக்டர் இஸ் அவுட், அந்த மாதிரி போடலான்னுக்கிறோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூம்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நானும் மோனம் வந்தால் இங்கே தான் நம்ம லிவிங் சன். திஸ் இஸ் த ஸ்பேஸ். ஸோ வந்து நம்மளது வந்து ரூம் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலரில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த பிங்க் பேபி பிங்க்ல இருந்துச்சு. இல்லை, ஆல்ரெடி வந்து நம்ம மாமா சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க சைடில் போட்டிருப்பாங்க. ஓகே, இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக வந்து நாங்கள் எங்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் நாங்கள் சொல்ல. ஆமாம், இது எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் கலர் மட்டும் மாற்றணும். ஏன்னா இவர் வந்து பிங்க் வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கு. இல்லை, கலர் விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு உன்னோட ஒப்பீனியன் சொல்லு ரூம் பற்றி. ஒன்று ரூம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பராக நாங்கள் தூங்கி ஏஞ்சிக்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து எனக்கு வந்து முக்கியமான ஸ்பேஷியஸான ஒரு விஷயமே இதுதான். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ், மோனா வந்து அதான் லைட் இப்போது அப்பா அம்மா வந்து ரூமை காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து லைட்டெல்லாம் காமிக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி என்னன்னா, நானும் சரி மோனாவும் சரி, மோனாலாம் இன்டர்ஃபியரே ஆகலை. எனக்கு இதுதான் வேணும், இவ்வளோ சைஸ் கொடுங்க, மாஸ்டர் பெட்ரூம் கொடுங்க, எதுவுமே செய்யலை. ஐ மீன் எதுவுமே சொல்லலை. எனக்கும் நானும் ஒன்றும் கண்டுக்கல. ஏன்னா இது வந்து அவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறாங்க, அவங்க பிளான் நல்லா தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த இன்வால்மெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மோனாதோ சரி, மோனா
ஆமாம் மோனா வந்து கலர் மட்டும் தான் சொன்னோம். ஆமாம் அந்த கலர் கூட எப்படின்னா கம்பேரிட்டிவ்லி பிங்க் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் கூட நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம தான் சூஸே பண்ணோம்னு சொல்கிறாங்க. எது டிசைன் பேக்ரவுண்டெல்லாம் ஆக்சுவலாக நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், 0% இன்வால்மெண்ட், எல்லாமே அவங்க அப்பா அம்மா பார்த்து தான் செஞ்சாங்க. இது எல்லாமே அவங்க தான் பிளான் பண்ணாங்க. நாங்கள் இந்த கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். அந்த ஏஐ ஜென்ரேட் ஆகும்ல, இது இருக்கா காமி ஃப்ரெண்ட்ஸு காமிங்களா? இருக்குமே. Okay, அந்த மாதிரி இது ஜென்ரேட் ஆகி இது பேக் ட்ராப் வந்து அவங்க டிசைன் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ஜஸ்ட் கலர் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் நம்ம சூஸ் பண்ண கலர். இதுதான் நான் சூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா தெரியுங்க, தெரிஞ்சுங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியல எப்படின்னா, இங்கே வந்து ஆரஞ்சு வரும், இதோ இங்கே இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஆரஞ்சு வரணும், இங்கே பீச்சு இல்ல இதோ இதுனா ஓ இல்லை ஃபுல் இதோ பீச்சு, இதோ பீச்சு. எப்படி தெரியுமா, இது வந்து பேஜ் பீச் கிடையாது, Beige, பேஜ். இந்த கலர் இருக்குல்ல, ம் இந்த கலர் தான் இங்க வரும், இங்க வந்து இந்த கலர் வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் வந்து அந்த கலர் கம்மி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் மோனாவும் சேர்ந்து செலக்ட் பண்ண கலர் வந்து இதுதான். இந்த சாட் ஜிபிடில போட்டு சாட் ஜிபிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு இதில் தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ஆனால் இது எப்படி மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரில. அந்த இன்டீரியர் பண்ணுறவங்க ஒத்துக்கலையா, இதுவும் ஒண்ணுதான், ஜஸ்ட் கலர் மட்டும் தான் டிஃபரண்ட். அதுதான் இன்டீரியர் ஒத்துக்கலையாமே. அவர் பண்ணுறவங்க டார்க் கலர்ஸ் எல்லாம் வைக்க மாட்டோம் சார், லைட்டு தான் பண்ணுவோம். லைட் தான் வைக்கும். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் எல்லா ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பேஜு, அதுக்கு வந்து எல்லா கலரும் மேட்ச் பண்ணிக்கிறாங்க. மௌலி ரூம் கூட அப்படி தான், பேஜ் இந்த இருக்கும், பேஜுக்கு வந்து மேட்சிங்கு. ஸோ இதோட ஸ்டோரி வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதுவுமே பண்ணல. பட் இந்த கலர் கூட ஒரு மாதிரி சட்டில். இது வந்து இப்போ நம்ம பர்மனெண்ட்டாக இங்கே இருந்தோம்னா அப்போ நம்ம வந்து எதுனா சொல்லலாம், நம்மளே எப்படின்னா தான் வரும். பார்த்துமா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன தரமா ஃபீல் ஆகுது, எனக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நம்ம வீட்டில் அங்கே இருப்போம் ரூமு, அதே ரூம் தான், அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. என்ன ஒன்றுனா ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூம் வந்து உள்ள கடல் மாதிரி விட்டுக்குறாங்க, ஓகேங்களா? அது வந்து ஸ்பேஷியஸ். எஸ், இது ஒரு இது ஆக்சுவலாக நானே நம்ம வீட்டில் பண்ணலான்னுக்கிறேன். நம்ம பாத்ரூம் வந்து இப்படி இருக்குதுல்ல, சைடில் எக்ஸ்போஸ்ட் ஆகுதுல்ல, ஸோ அந்த பாத்ரூம் வந்து இதே மாதிரி கொஞ்சம் எப்படியோ எனக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, கபோர்டெல்லாம். அந்த கபோர்டை தூக்கிட்டு, இந்த கபோர்டு இருக்குல்ல, அந்த கபோர்டை தூக்கிட்டு இந்த மாதிரி சேம் செட்டப்பில் பண்ணிட்டு பாத்ரூமை மூடுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஆனால் அது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, இன்டீரியர் பண்ணுறவங்கள கூப்பிட்டு தான் பண்ணோம், அது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட பாத்ரூமு. சொல்லு அது ஃபங்க்ஷன் வந்தவங்க எல்லாருமே பாவம் மௌலி பாத்ரூம் தான் யூஸ் பண்ணாங்க, யாரும் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா இது க்ளோஸ்ல இருந்துச்சு. ஸோ யாருக்குமே ஓகே இந்த ரூம்ல வாஷ்ரூம் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு அந்த வாஷ்ரூம் தான் யூஸ் பண்ணாங்க. பட் எல்லாரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரூம்ல வாஷ்ரூம் இருக்கு. ஆக்சுவலாக இப்படி நீங்களே பாருங்களேன், ஆங்கிள் காமிக்கிற பாருங்க, இப்படி வர்ற உள்ள யாருன்னா அது பார்க்க வந்தாங்கன்னா இது பார்ப்பாங்க. யார் யாருக்கு வந்து நீங்கள் இது வால்ட்ரோப்னு நினச்சிங்களோ, இப்போ நாங்கள் பாத்ரூம்னு சொல்லியிருந்தாலும் பாத்ரூம் தெரியுது, இது வால்ட்ரோப்னு யார் யாருக்கு நினச்சிங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம் ஜான், நாங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டோன்னு. ஆக்சுவலாக அது வந்து ஹிடன் வாஷ்ரூம், ஆனால் நல்ல திங்கிங், அது சூப்பர். அது இது வந்து நம்ம மேக்கப் ஸ்பேஸ், இதெல்லாம் வந்து நம்ம மேக்கப் நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் இதுல போட்டு வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஆமா, இதுக்கு வந்து லைட் வராதுன்னு சொன்னார் மாமா. லைட் ஏன் வராதுன்னு தெரியல, பட் வந்து இது அந்த இல்ல இது இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பனிங். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுனால நம்மளுக்கு வேனிட்டி மிரர் இல்லை பரவாயில்ல, இவ்வளோ லைட்டுக்குது, சுற்றி வீடு ஃபுல்லாக லைட்டுக்குது. நான் வாங்கி ஒட்டிடுவேன், டோன்ட் வரி. ஆமாம், அந்த சின்ன சின்ன இப்போ கீழே பார்த்தல, கீழே டிவி கிட்ட ஸ்ட்ரிப் லைட்ஸ் இங்கே சைடில் ஓட்டினா லைட்டு தான். அதுக்கப்புறம் இது வந்து சும்மா டிவி ஸ்டாண்ட். அது டிவி வரும் பாருங்க, டிவிக்கெல்லாம் இங்கே வச்சுக்கிறாங்க பாருங்கண்ணா, வயரெல்லாம். இங்கே டிவி வச்சோன்னா அதுக்கு டேபிள், இது மேலே அங்கே ஏசிக்கும் வச்சுருந்தாங்க. ஏசி அங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போத்துக்கு இன்னும் நிறைய வேலைங்க இருக்குது, பெண்டிங் வேலை. பெயிண்ட் ஒரு கோட் அடிக்கணும்னு சொல்லிருந்தாங்க. ஆமாம். ஓகே, கமான் நம்ம ஸ்பேஸ் போலாம்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த பெட்டு பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வேலையை காமிச்சிடுறோம். ஓகே, நைட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு கொசு தொல்லை கொஞ்சம். எஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இது ஆல்ரெடி மாமாவும் அத்தையும் சொல்லியிருப்பாங்க. எங்களோட பால்கனிக்கு வெளியே வந்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து மௌலியோட ரூம் இருக்கும். ஸோ மௌலிக்கும் இது ஆக்சஸ்ஸு. மௌலி ரூம் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா, மௌலிக்கு வந்து இது வந்துச்சு, அவனுக்கு அறாமல் சூப்பராக இப்படி வந்துச்சு. நம்மளுக்கு பால்கனிக்கு ஸ்பேஸ் விட்டனால கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. பட் இது நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது கம்ப்ளைண்ட் நாங்கள் சொல்ல மாட்டோம். பால்கனி நம்ம இங்கே ஃபுல்லாகவே இங்கே இருந்தால் நம்ம சொல்லலாம் கம்ப்ளைண்ட் மாதிரி. நம்ம எப்படின்னா தானே வரோம், 10 தூங்கி ஏஞ்சா போதும். நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தான், ஜாலியாக இருப்போம். சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. மெயின் வந்து நானும் போனால் இஷ்டப்படுறது வந்து எங்கே போனாலும் பால்கனி தான் இஷ்டப்படுவோம். வெளியே உக்காந்து நட்டாச்சுன்னு பேசிக்கின்னு அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து எல்லாம் நம்ம வந்து எல்லாமே சூப்பர்னா கூட எனக்கு இது ஒரே ஒன்று தான் குறை. அதை வந்து மாமா சரி பண்ணி கொடுத்துட்றேன். மாமா வந்து எப்படி பிளான் பண்ணிக்கிறாருன்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு காட் இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு காட் இருக்குதுல்ல. ஸோ உங்கள் வீட்டில் வந்து காட் சைஸ் எப்படி இருக்கோ அந்த சைஸில் வந்து செஞ்சுக்கிறாரு. இது அதான் சொன்னார் மாப்பிள்ள, நம்ம வீட்டில் எப்படி இருக்குதோ காட்டை அந்த சைஸ் தான் சொல்லிட்டு. எங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருந்தியா, உங்களுக்கு கரெக்டாக இல்லை. அது நான் சொன்னேன், மாமா நீங்கெல்லாம் குள்ளமா இருக்கிறீங்க, நான் ஹைட் ஆகிறேன், அதனால தான் மாமா வெளியே வருது. எங்க ஃபேமிலியில எல்லாருமே குள்ளதான். ஆமா, எல்லாரும் அதான் ஹைட்டு, அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்குது. நான் படுத்தேன்னா ஆனா டாடி என் கூட படுத்துட்டு இருந்தார்ல, அவர்தே வெளில வந்துச்சாம். அப்ப நான் ஊருக்கு போயிட்ட பிறகு மோனம் வண்டியாகுதுன்னு சொல்லிட்டு மாமா படுத்திருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரே வந்து நீங்க அடுத்ததான் சொன்னாரு, ஆமா அப்பல என் காலையே வெளியே வருது, அப்போ உங்க காலால இன்னும் பைக் இவ்வளவு தூரம் வரோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போன பிறகு இன்னும் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் அங்கங்கே டச் கொஞ்சம் பாலிஷ் அது இது பண்ண வேண்டியது இருக்குதுங்களா. வார்ட்ரோப்ஸ்க்குலாம் பாலிஷ் பண்ணணும், அப்புறம் பெயிண்ட் ஒரு கோட் அடிக்கணும். பெட்டை வந்து இன்னும் 1 இன்ச் வந்து ஃப்ரண்ட்ல இழுக்கிறேன் நாங்கள். இந்த பிளைவுட் இருக்குதுல்ல, இந்த சைஸு, இந்த கட்டிலோட பிளைவுட தூக்கி இது வந்து இந்த தானே ஹைட்ராலிக் தானே, ஹைட்ராலிக் தூக்கி பார்த்தியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போதோ இது பிளைவுட் மாத்துறேன். இன்னும் ஹைட்ராலிக் போடலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலையே. அப்போ வேலை இருக்கு. அப்போ சொன்னாங்க நாங்க வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சைஸ். ஸோ இது சைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம் பெருசா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்ன ஒன்று கொஞ்சம் நடுக்கிறதுக்கு கஷ்டம் தான், பட் ஸ்டில் சந்தோஷம் நல்லாதான் இருக்கு. அந்த பிங்க் கலர் ஸ்டோரி வந்து ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. பிங்க் வந்து கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, கேர்ள்ஸ்க்கு நல்லா இருக்கு. நான் கேர்ளா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கேர்ள். அவன் நீ கேர்ளு, நீ ஒண்டியா அப்ப எனக்கு ஒரு ரூம் போட்டு கொடு, நான் கேட்கறேன். நீ ஒண்டியா பார்த்துக்க, நான் போய் படுத்துக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் பார்க்கலாம் பிங்க் 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 பிங்க்னு. அப்போ ஃபுல்லா அப்போ முதல்லாம் நம்ம வந்து பிங்கா பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. நான் இது ஏதோ லேடிஸ் ரூம்ல பத்துங்கிற மாதிரி இது பிங்க் பிங்க் ஆகுதுன்னு. ஏன்னா அது அப்படி அடிச்சிச்சு. நீங்க அவங்க போட்டோல பார்த்துருப்பாங்க. இப்போ நான் காமிச்ச போட்டோ பாருங்களேன். பீச்சில் வந்து நான் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் கேட்டேன், கொஞ்சம் பீச்சில் போட்டுருங்க நல்லா இருக்கும். பேஜ் பீச் கிடையாது, பேஜ்ல பேஜ் அண்ட் லைட் ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு அது. ஆனா இது எனக்கு பிடிச்சிக்குது, போதும், சூப்பரா தான் இருக்குது. சில்வர் வித் பீச்சா, இது பேஜா? இது வந்து டார்க் சில்வர், ஒரு மாதிரி டிஃபரண்ட் கிரே. இது அதுதான் டார்க் கிரே, லைட் கிரே. பாருங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆர் பிரவுன் கூட சொல்லலாம். இல்ல இதெல்லாம் இன்னும் பாலிஷ் போடல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாலிஷ் போட்டாங்கன்னா கொஞ்சம் தொடிக்கணும், எல்லாம் டப் டப்புன்னு வேலை சீக்கிரம் முடியணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து இவ்வளோ லைட்டிங் இருக்குது நம்ம ரூமுக்கு. இவ்வளோ பாப்பீங்க மேல எல்லாம் காமிச்சிங்களா? இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு வந்து ஒரு ரிமோட் கொடுத்துறாங்க, வாய்ஸ் கண்ட்ரோலாம். ஆமா, இன்னும் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து அந்த அலெக்ஸா வாங்கி போட்டாதான். பட் இது வந்து இப்போ ரிமோட் கொடுத்துறாங்க, அதுவும் பின்னாடி தான் இருக்குது ரிமோட். ஸோ இந்த ரிமோட்டுக்கு வந்து லைட்டாக இந்த எல்இடி லைட் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, டைம் இருக்குது, எவ்வளோ நேரம் ஓடணும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடணும், குளிர் இல்லைங்களா காலையில். ஸோ அது அப்புறமா இதில் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல். இது நல்லா ஸ்பீடு வருது ஆக்சுவலாக இந்த ஃபேனில். இப்போல்லாம் புதுசு இது பெங்களூரில் கூட நம்ம கசன் ஒருத்தர் போட்டுக்கிறாங்க, அவங்க வீட்டில் கூட பார்த்தேன் நான். அதுக்கு அடுத்ததாக நான் பார்த்தது வந்து இங்கே தான் பார்த்தேன் நம்ம வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்ரூம் ஸ்பேஸ். இப்படின்னு வந்தீங்கன்னா பாத்ரூம் ஸ்பேஸு இது க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இருக்கிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இன்னும் வந்து இங்கே எது ஃபில் பண்ணல நாங்கள். மேபி ஃப்யூச்சரில் நாங்கள் அப்பப்போ வரும்போது கொஞ்சம் துணி வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொப்பிட்டு போவோம். ஆமாம்,
எல்லாம் எடுத்துருவாங்க. ஆமாம். ஸோ இப்போதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் தான் இருந்தோம். நாளைக்கு கிளம்பிடுவோம். 1 week. மோனா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் சொல்கிறேன், இந்த ரூமும் இந்த இது படத்துக்கு 2 நிமிஷத்தில் கண்ணு மூடினா ஸ்வைன்னு சொர்க்கத்துக்கு போகுது. அவ்வளோ நல்லா தூக்கம் வருது இங்கே. எனக்கு எப்படி பர்சனலாக எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமாம்மா, ஒரு ரெசார்ட்டில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.